லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தரைப்படை படத்தோட விமர்சனம். தரைப்படை அவங்க தரைப்படை தங்க வேட்டை நடத்தும் தரைப்படை, அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். ஆமா, ஒரு தொழிலதிபர் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தி 1000 கோடி சம்பாதிச்சு அத்தனை பேருக்கு நாமம் போட்டு அந்த காசை தங்கமாவும் வைரமாவும் ஒரு சூட்கேஸ்ல வச்சுக்கிட்டு கிளம்புறாரு. அவரை பொட்டுன்னு சுட்டு தள்ளிட்டு பிரஜன் அந்த சூட்கேஸை தூக்கிட்டு வர்றாரு. பிரஜன்ட்ட இருந்து அந்த சூட்கேஸை லாபகமா லவுட்டிட்டு போறாரு அபிசரவணங்கிற விஜய் விஸ்வா. இந்த 2 பேருக்கும் டேக்கா கொடுத்து அந்த சூட்கேஸை அடிச்சே ஆகணும் நம்ம லொல்லு சபா ஜீவா தங்கவேல். இப்போ அந்த தொழிலதிபர்கிட்ட இருந்து இவர் திருட என்ன காரணம், அவரு திருட என்ன காரணம், இவரு திருட என்ன காரணம், இந்த 2 பேர்கிட்ட இருந்து இவர் அடிக்க நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே நகையையும் அந்த அந்த தங்கத்தையும் வைரத்தையும் காசாக்கி குடிச்சு மாது சூதுன்னு கரியாக்குனாங்களா, இல்ல நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்களா? நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இதுல யாரு போராடுறா? இதுதான் அந்த படத்தோட கதையும் களமும். உண்மையா வேற லெவல்ல யோசிச்சிருக்கிறாங்க. இதுல நடிச்சிருக்கிற 3 பேர் மெயினா பிரஜன் ஹீரோவா நடிச்சிருக்க பிரஜன், விஜய் விஸ்வா அப்படிங்கிற நம்ம அபிசரவணன், அது மாதிரி ஜீவா தங்கல்ங்கிற லொல்லு சபா ஜீவா, 3 பேருமே வேற லெவல்ல நடிச்சிருக்காங்க. அதுவும் இயக்குனர் கேட்ட அளவுக்கு நடிச்சிருக்காங்க. இதுல சில படங்கள்ல நான் பார்த்துருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தியா 3 பேருமே நடிப்பாங்க. இந்த படத்துல அப்படிலாம் இல்லை. இயக்குனர் கேட்ட அளவுல நமக்கு பிடிச்ச அளவுல நடிச்சிருக்காங்க. அதான் அந்த படத்தோட பியூட்டி. அதுவும் ஜீவா தங்கவேல் பண்ற ரஜினி மேனரஸ் எல்லாம் ரொம்ப ஹேண்ட்ஸம். பிரஜனும் இதுல அடக்கி வச்சிருக்காங்க. பிரஜன் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காரு. பிரஜன் இதுக்கப்புறம் வேற லெவல்ல வருவாருன்னு தோணுது. விஜய் விஸ்வா அபிசரவணன் அப்படின்னாலே அவரு ஒரு பெண்ணோட தான் இருப்பாரு. இந்த படத்துலயும் ஒரு பெண்ணோட இருக்கிறாரு. ஒரு பெண்ணோட மட்டும்தான் இருந்தாரா, இந்த காசை வச்சுட்டு இன்னும் 1000 பெண்களை தேடினாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம். பிரஜன் தன் காதலியோட, அது மாதிரி ஜீவா தங்கவேல் அவருக்கு ஒரு காதலி, இந்த பிரஜனோட காதலி சஞ்சனா, அந்த ஜீவா தங்கவேலுக்கு சைலஜான்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு 3 அழகழகான பெண்கள், இது இல்லாம ஒரு குத்துப்பாட்டு, இதெல்லாமும் படத்துல வேற லெவலுக்கு நம்மள யோசிச்சிருக்கிறார் இந்த இயக்குனர். உண்மையா ராம் பிரபா அவருடைய இயக்கம் புதுசா இருக்குது. 3 பேரையும் வேலை வாங்கியிருக்கிறதே ஒரு விஷயாதிங்கிறது தெரியுது. இந்த படத்தை ஸ்டோனக்ஸ் பேனர்ல PB வேல்முருகன் தயாரிச்சிருக்கிறாரு. உண்மையா அருமையான கதை. அதை எடுத்த இடத்துல சில இடங்கள் தரைப்படை தரை தட்டுது, அதாவது ஒரு கப்பல் தரை தட்டுது போகல, அந்த மாதிரி தரை தட்டுது. அது வந்து பட்ஜெட்னால கூட இருக்கலாம். ஆனாலும் மனோஜ்குமார் பாபுவோட மியூசிக்ல பாடல்கள் எல்லாமும் கேட்கிற ரகம், அதே மாதிரி பின்னணி இசையும் பிரமாதம். இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே டைலாகும் ராம் பிரபா தான். ராம்நாத் அவர் தான் படத்தொகுப்பு பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு டிஓபி சுரேஷ்குமார் சுந்தரம், அவருடைய டிஓபியும் உண்மையா ஒளிப்பதிவு தரைப்படைக்கு உண்மையா ஒரு பெரிய விமான படைக்கு கொடுக்குற பில்டப் கொடுத்துருக்குது இந்த ஒளிப்பதிவு. ஆர்ட் ரவீந்திரன் அவருடைய கலை இயக்கமும் படத்துக்கு பெரிய படம். இந்த படத்துக்கு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா ராஜன் ரை அவர் வந்து பணி புரிஞ்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு சாய் ஸ்டுடியோ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்குது. உண்மையா வேற லெவல்ல வந்திருக்க வேண்டிய தரப்பட வீணாவும் போகல அப்படின்றத சொல்லிதான் ஆகணும். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 6 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.